எடுத்து போனோம். அது வேற எடுத்து போனா பொண்ணு நேரடியா நிக்குது, வாங்கன்னு ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணி என்ன ஜாதகமா கொடுங்க, இடம் வாங்கிச்சு, எங்களை உட்காரலாம்னு சொல்லுது, அதெல்லாம் வேற விஷயம். இடம் பொருட்டுச்சு, இது அது பொருத்தல, இது பொருத்தல, இது சரியான நீ ஜாதகத்தை எடுத்துட்டு போலாம், இது எங்களுக்கு பொருந்தாதுன்னு அந்த பொண்ணு வேற உண்மை, இது நடந்த உண்மை, நான் பொய் சொல்லவில்லை, நடந்த உண்மை. அந்த பொண்ணே திரும்ப எங்க கையில் ஜாதகத்தை வந்து அனுப்பிச்சு வச்சிருச்சு. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதனால பையன் நீங்க பார்த்து பேசுங்க. இவருக்கு மீண்டும் வணக்கம். சிவப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் தான் இந்த நாட்டை அரசாள வேண்டும் என்று அந்த நாட்டின் ஜாதகத்தை பார்த்த மன்னன் ஜாதகத்தினுடைய ஜாதகம் சொன்னார். சரி என்று அப்பாவும் ஏற்றுக்கொண்டார். அரை மணி நேரம் கழித்து இளங்கோ காவி உடை அணிந்து கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த ஜாதகத்தை எப்படி இவர் ஏற்றுக்கொள்வார் என்று தெரியவில்லை. அதன் பின்னால் சேரன் செங்குட்டுவன் தான் அரசாண்டான். சிலப்பதிகாரம் தோன்றிய பொழுதே சங்க காலத்திலேயே இந்த ஜாதகம் பொய் என்று நிரூபித்த நம்முடைய பாட்டன் இளங்கோவன். தலைப்பு மாறி போல இருக்குது. அடுத்து அண்ணன் செல்வராஜ் சொன்னார்கள், இங்கு நடுவர் சுட்டி காட்டியதாக சொல்கிறேன். இதற்கு முன்னாலேயே அவர் சுட்டி காட்டி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நட்பின் மூலமாக மறந்து விட்டார் என்று நினைக்கிறேன். திருமண தாமதத்திற்கான ஆண்களா பெண்களாங்கிறது தான் தலைப்பு அண்ணா. ஆனால் செல்வராஜ் அண்ணா பேசியது ஆண் உயர்ந்தவர்களா பெண் உயர்ந்தவர்களா என்பதை மட்டுமே அவர் வலியுறுத்தி கொண்டிருந்தார். தலைப்பு அது அல்ல. ஆண் உயர்ந்தவர்களா பெண் உயர்ந்தவர்களா, பெண் என்பவர் தாய் மண் பொறுப்பவள் பூமாதேவி, அதை பற்றி நாம் இங்கு பேச வர. கடைசியா சொன்னார்ல, லேட் பண்ணாதீங்க பொண்ணுக்கு சீக்கிரமா. இதை முன்னாலேயே அண்ணா சொல்லியிருக்கணும். நடுவர் காலதாமதம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இது நாம் தலைப்புக்குள்ளேயே நாம் நிற்க வேண்டும். என்னவென்றால், திருமண தாமதத்திற்கு காரணம் யார்? ஒரு வீட்டில் தாமதமாக திருமணம் நடப்பதற்கு யார்? ஜாதகத்தை தூக்கி கொண்டு போபவன் யார்? அங்கு என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் வந்து வீட்டில் சொல்கிறார். அப்பொழுது ஜாதகம், குறிபார்த்தல், அந்தஸ்து பார்த்தல், பெண்ணினுடைய உயரம் அல்லது ஆணினுடைய உயரம் அல்லது அங்கு நகையில் பேசுதல் அனைத்தும் இந்த ஆண்மகன் தான். அவன் அங்கு சரி என்று சொல்லி இருந்தால் இன்று பல ஆயிரம் பொங்கு இளைஞர்கள் திருமணம் செய்து இன்று இன்முகத்தோடு இருப்பார்கள். நான் மோகன் மணி அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். எங்க ஊருக்கு வந்து எங்க பாப்பனை கோயில்ல நன்கொடை வாங்கினார். நானும் கொடுப்பேன். கொடுக்கிறப்ப சொன்னார், ராமசாமி அண்ணன், வர வர தோடை உலகத்துல ஆட்கள் குறைந்து கொண்டு போகிறது. 4000 குடும்பங்கள் இருந்தது, 1700 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு பொம்பளை புள்ள இல்ல ஒரு பையன் இல்லைன்னா அதுவுமே இல்லை அப்படின்னா மற்ற இன்னொரு குழந்தை நம்ம பெற்றுக்க முடியாதா? நம்முடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டு வருகிறது. கவுண்டர் இந்த பாப்பனிக்காக தோட வளர்ச்சி மட்டும் சொல்ல, மொத்தமாகவே கவுண்டர் இனம் குறைந்து கொண்டு வருகிறது. மற்ற இனங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. நீங்கள் ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண் மகனாக இருந்தாலும் சரி நன்றாக வளர்க்கிறோம். ஆனால் திருமணத்தில் மட்டும் நம்முடைய காலதாமதம் அருமையா வளர்க்கிறோம். ஒரு பொம்பளை பிள்ளையா ஒரு பையனா கொடுக்காத செல்லத்தையெல்லாம் கொடுக்கிறோம், விற்காததையெல்லாம் விற்று அந்த குழந்தையை உயர்வாக ஊர் மெச்சுகின்ற அளவு கொண்டு வருகிறோம். சந்தோஷம். 3.5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் வாங்குறான், வெளிநாட்டில் போய் வாங்குறான். ஆனா அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்கின்ற பொழுது ஏன் நீ 1000 கணக்கை பார்க்கிற? 1000 சடங்கை பார்த்து தாமதம் செய்கின்றான் ஆண்மகன். தந்தை தான் ஆண்மகன் சொல்றேன். அதையெல்லாம் விட்டுவிட்டால் அந்த இளமையோட திருமணம் நடக்கும். இந்த பெரிதும் திருமணத்திற்கு காரணமாக இருப்பவர்கள் ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்தார்.